Hello students, good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த செஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா what are the income that is exempt from tax. Okay, and this is also known as what are the income that is what are the items or things which do not form part of the total income. ஸோ அப்படியும் கேட்பாங்க. ஸோ இது வந்து 12 மார்க்ஸ் கொஸ்டின். இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் பெருசாக எதுவும் கிடையாது. பட் இது தெரிஞ்சுக்கிறது பேசிக் கான்செப்ட்ஸ் மாதிரி தான். இது வந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் அலாங் வித் தட் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த டாப்பிக்கை. ஓகே, ஸோ what are the income which do not form part of the total income னு கேட்பாங்க. இப்படிதான் கேட்பாங்க 12 மார்க்ஸ்ல. இது ஷார்ட் நோட்ஸ்ல கேட்க மாட்டாங்க. பட் திஸ் இஸ் 12 மார்க்ஸ் கொஸ்டின். ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதெல்லாம் டோட்டல் இன்கம் கீழே வராது, ஆர் வாட் ஆர் த இன்கம் தட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் த டாக்ஸ். நம்ம டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை, எந்த மாதிரியான இன்கம்க்கு நம்ம டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்றத கேட்பாங்க. போத் ஆர் சேம். இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். வாட் ஆர் த இன்கம் தட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் அண்டர் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாலும் செக்ஷன் 10 த ஆன்சர். ஆர் திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த இன்கம் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம். நம்ம டோட்டல் இன்கம் போடுவோம். நம்ம வந்து சேலரி ப்ராப்ளம் கம்ப்யூட் பண்றப்ப அதுல டோட்டல் இன்கம்னு ஒரு காலம் வரும். அந்த டோட்டல் இன்கம் கீழே போட்டு தான் டாக்ஸபிள் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த டோட்டல் இன்கம்ல எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண தேவை கிடையாது அப்படின்றது தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் டெல்ட் அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இன் கம்ப்யூட்டிங் த டோட்டல் இன்கம் ஆஃப் எ ப்ரீவியஸ் இயர் ஆஃப் எனி பர்சன் தட் மே பி individual or Hindu undivided family or company, okay, whoever may be, and that income that is the certain income that should not form part of the total income. Okay, so அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். Okay, so number 1 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா agricultural income exempt from the tax. நம்ம இதுக்கு கீழே செக்ஷன் 10ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், டாக்ஸ் கட்ட தேவை கிடையாதுன்னு சொல்றாங்க. that do not form part of the total income. Okay, so agricultural income என்ன தேவையில்லை, that income is exempted from the tax, that will not be considered as a total income, that is not necessary to be included in the total income. Okay, total incomeல அது இன்க்ளூட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, அதை நம்ம எக்ஸாம் பண்ணிடலாம். and number 2, any payments received from a family income by a member of the Hindu undivided family. Okay, so Hindu undivided family members எதனா ஒரு இன்கம் ஃபேமிலி ஹெட் கீழே ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா that is also do not form part of the total income, that is also exempt from the tax. in taxல இருந்து எக்ஸாம் பண்ணிடலாம். Okay, and another thing, share of a profit from a firm. ஸோ ஃபேர்ம்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டும் இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ண மாட்டோம், டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் எனி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை அ person who is non-resident. Okay, so who is a resident outside India on amounts credited in the non-resident account. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அந்த அமௌண்ட்டை நம்ம நான்-ரெசிடென்ட் இந்தியாவோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்ல அந்த பணத்துக்கும் என்ன பண்ண தேவையில்லை, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருந்தா அதுக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை, தட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் த டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், லீவ் travel concession provided by an employer to his Indian citizen employee. Okay, so in case ஒரு Indian citizen இருக்காரு, அந்த Indian citizen employeeக்கு லீவ் டிராவல் கன்செஷன் எம்ப்ளாயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா that will also do not form part of the total income. அந்த அமௌண்ட்டை டோட்டல் இன்கம் கீழே நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, that is exempt from the tax அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, and next வந்து remuneration received by a foreign diplomats of all categories. Okay, so remuneration foreign diplomatsக்கு கொடுக்குறாங்கன்னா எல்லா அவங்களோட remunerationம் exempt from the tax அப்படின்னு சொல்றாங்க. and then salary received by a foreign citizen as an employee of a foreign enterprise provided his stay in India does not exceed 90 days. Okay, so இது வந்து ரொம்ப இன்டெப்தா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, but I just want to give it to you because நம்ம
12 மார்க்ஸ் எழுத போறோம், உங்களுக்கு புக்ஸ் கிடைக்க கஷ்டமா இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த மெட்டீரியலை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இன்கேஸ் ஃபாரின் சிட்டிசன் சேலரி ரிசீவ் பண்ணியிருக்கான், அவனோட ஸ்டே இந்தியாவில் 90 டேஸ்க்கு மேல எக்ஸிட் ஆகல அப்படின்னாலும் அவனுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் எனி அலவன்சஸ் ஆர் perquisites paid or allowed as such outside India by the government to a citizen of India for rendering service outside India. ஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து அவுட் சைட் இந்தியா சில சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா, லைக் மேபி டிப்ளமேட்ஸா இருக்கலாம், இல்லை கன்சுலர் ஜெனரலா இருக்கலாம், இல்லை கான்சுலேட்ஸ்ல இருந்து போயிருக்கலாம். ஓகே, ஸோ எனி ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ்ல இருந்து ஏதாவது சர்வீஸ் போயிருப்பாங்க, இல்லை இந்தியன் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஆல் இந்தியா சர்வீஸ்ல யாராவது ஃபாரின் போயிருப்பாங்க. ஃபாரின்ல சில இந்தியாவோட டியூட்டி பண்றதுக்காக நேச்சர் ஆஃப் ஜாப் அங்க இருக்கலாம். ஸோ அப்போ அங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக சில அலவன்சஸ் பர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ளாயிக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குன்னா அது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவங்க இன்கம் கீழே டோட்டல் இன்கம் கீழே கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு ஃபாரின்ல போய் சர்வீஸ் கொடுக்குறப்ப சில ரெம்யூனரேஷன் கொடுத்துருக்கலாம், வேற விதமான அலவன்சஸ் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இதுக்கு கீழே நீங்க டோட்டல் இன்கம் கீழே கொண்டு வர தேவையில்லை, அதெல்லாம் டாக்ஸ் கீழே கொண்டு வர வேண்டாம். தட் இன்கம் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் த டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத் கம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், ரிட்டையர்மெண்ட் கிராஜுட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரிட்டையர்மெண்ட் கிராஜுட்டியோ இல்ல இறந்த பிறகு கொடுக்கறதோ, ஸோ அந்த கிராஜுட்டி கொடுத்திருந்தாலோ ஓகே, ஸோ அந்த பணத்துக்கும் என்ன பண்ண தேவையில்லை, டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் பென்ஷன் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் பென்ஷனே ரெண்டு விதமா பிரிப்போம் நம்ம, கம்யூட்டர் நான் கம்யூட்டர்னு பிரிப்போம், அது சேலரி கீழே பார்ப்போம் நம்ம. ஓகே, அதுவே கம்யூட்டட் பென்ஷன் இருக்கு அப்படின்னா that payment is received by way of commutation of pension by an individual out of annuity plan of LIC or any other insurer from a fund set up by that corporation or insurer, then அதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. தென் லீவ் சேலரி கொடுத்திருந்தா அதுக்கும் வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க லீவ் சேலரி எல்லாம். ஓகே, ஸோ டெத் கம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா இருந்தாலும், இல்லை டெத் கம் கிராஜுட்டியா இருந்தாலும், ஆர் ரிட்டையர்மெண்ட் கிராஜுட்டியா இருந்தாலும், சாரி கிராஜுட்டியா இருந்தாலும் அதுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. அண்ட் அலாங் வித் தட் லீவ் சேலரி கொடுத்திருந்தாலும் அதுக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதுவுமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் த டாக்ஸ் தட் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எனி ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கும் வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் இது டாக்ஸ் பே பண்ண தேவைன்னு சொல்றாங்க. அண்ட் வி ஹாவ் சோ மெனி திங்ஸ், நிறைய லிஸ்ட் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. காம்பன்சேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, லைக் போபால் கேஸ் விக்டிம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர்ல அந்த விக்டிம்க்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காம்பன்சேஷனும் வந்து நீங்க டோட்டல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறப்போ இல்லை செப்பரேஷன் பண்றப்ப காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அப்பயும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை, அதுவும் டோட்டல் இன்கம் கீழே நீங்க கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் இன்கேஸ் எனி ஸ்காலர்ஷிப் அவார்ட் பண்ணிருக்காங்க, இல்லை ஒரு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் மீட் அவுட் பண்றதுக்கு ஏதாவது கிராண்ட் கொடுத்துருக்காங்க, யூஜிசி கொடுத்துருக்காங்க, இல்லை வேற ஏதோ ஒரு கிராண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னா, இல்லை அந்த கன்சர்ன் பர்சன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே நம்ம டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல, அதுவும் தட் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம்னு சொல்றாங்க. இது எதுவுமே நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி கிடையாது, எல்லாமே வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தான், எதுக்கு வந்து உங்களுக்கு டாக்ஸ் கட்டணும் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா கீமன் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் சிலதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ல நீங்க பேமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய இருக்கு. லிஸ்ட் இஸ் பிக். ஓகே, இட் இஸ் நாட் ஆக்சுவலி அ ஸ்மால் திங். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஸோ அதனாலதான் இந்த 12 மார்க்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அது போக வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லா வந்து எக்ஸம்ஷன் கிடையாது, பார்ட்லி எக்ஸம்டட். அது வந்து நான் நடத்துவேன். சேலரி ப்ராப்ளம் நடத்துறப்ப நம்ம ஹெச்ஆர்ஏ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ தட் வாட் எக்ஸ்டென்ட் அது எக்ஸம்டட் அப்படின்றத நம்ம சேலரி ப்ராப்ளமோட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ மெயினா நமக்கு எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப அக்ரிகல்ச்சர் பேமெண்ட்ஸ், எனி பேமெண்ட்ஸ் ரிசீவ்டு பை த மெம்பர் ஆஃப் த Hindu undivided family and any profit received by a person from the firm and இந்த மாதிரி. ஓகே, ஸோ மெயினா இந்த ஒரு 10-15 லிஸ்ட் இருக்கும். அது எல்லாமே நீங்க கோத்ரூ பண்ணுங்க. அண்ட் அது போக வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா நமக்கு சொல்ல வேண்டியது பென்ஷன்ல பென்ஷன் வந்திருக்கு, இல்ல ஃபேமிலி பென்ஷன் அப்படி இருக்கு, கேலண்டரி அவார்ட் வின்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட பென்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸம்ஷன்ங்க. இதெல்லாம் தட் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல கேட்பாங்க. ஒரு சின்ன ஒரு லைன், ஐ மீன் ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க. பென்ஷன் ரிசீவ்டு பை எக்ஸ் ஹூ இஸ் ஆக்சுவலி receiver of gallantry award winners who is getting a pension from the central government of India, whether his income is whether his pension is taxable or not அப்படின்னு இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 4 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். ஓகே, ஸோ அப்படி கேட்டாங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஹிஸ் பென்ஷன் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் த டாக்ஸ் பிகாஸ் இட் இஸ் கிளியர்லி மென்ஷன்ட் இன் செக்ஷன் 10 ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் தட் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ தென் சில கேசஸ்ல லோக்கல் அத்தாரிட்டிஸோட இன்கமையும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து சில மினிஸ்ட்ரிஸ் இருப்பாங்க, நேஷனல் மினிஸ்ட்ரிஸ், டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இவங்களோடதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கீழே வரும். ஓகே, ஸோ நிறைய எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து முக்கியமானதெல்லாம் மட்டும் பார்த்துக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஆஃப் சாக் ஃபண்ட் வருது ஃபார் ரீஜனல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, வெதர் தட் இன்கம் இஸ் டாக்ஸபிள் ஆர் நாட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து செக்ஷன் 10ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் taxable, it is come under the exception mentioned in section 10 of the income tax act because that do not form part of the total income அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இது பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. பட் இதுல இருந்து சின்ன சின்ன கான்செப்ட் எடுத்து நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து 12 மார்க்ஸ் கொஸ்டின், டெஃபினட்டா 12 மார்க்ஸ் கேட்பாங்க. ஒரு கான்செப்ட் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். சான்சஸ் கேட்பாங்க, சான்சஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் பாத்துக்கோங்க. ஓகே, பிகாஸ் நம்ம எக்ஸம்ஷன் வேற டிடக்ஷன்ஸ் வேற நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இன்னும் நம்ம 80C to 80U டிடக்ஷன்ஸ் சாப்டர் பார்க்கல. அதுல இருந்தும் ஒரு கொஸ்டின் ப்ராப்ளம்ல கேட்பாங்க, எஸ்ஏ டைப்லயும் கேட்பாங்க. அது தெரிஞ்சாதான் நமக்கு அந்த கம்ப்யூட்டேஷன் ப்ராப்ளம், சேலரி ப்ராப்ளம் கம்ப்யூட் பண்றதே தெரியும். ஓகே, ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிஞ்சோடனே அதனோட கண்டினியூஷன், வாட் ஆர் த இன்கம் தட் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம் அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த சாப்டர் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் சேலரி பத்தி பார்க்க போறோம். தட் இஸ் 5 சோர்சஸ் ஆஃப் இன்கம்ன்றத டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? தட் இஸ் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, தென் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 சோர்சஸ் பத்தியும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் சேலரி. அண்ட் இன்கம் ஃப்ரம் சேலரி நான் எடுக்கிறப்ப ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பத்தி தான் போட போறேன். அதுல வந்து சில பேசிக் கான்செப்ட்ஸ் நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம டைரக்டா அந்த சேலரி ப்ராப்ளம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த 5 ஹெட்ஸ் பத்தி நடத்துவேன். அண்ட் தென் அந்த நெக்ஸ்ட் சாப்டர் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த அசஸ்மெண்ட், அசஸி அண்ட் அசஸிங் அத்தாரிட்டி, இது பத்தின ஒரு சாப்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் டைம் பர்மிட்ஸ் தென் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் தட் பார்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ பட் நான் முதல்ல வந்து என்னோட சேலரி ப்ராப்ளமை முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் இதை முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஹரியப் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் 12 மார்க்ஸ் கொஸ்டின். இதுல பெருசா வந்து நமக்கு
ஷார்ட் நோட்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் ஷார்ட் நோட்ஸ் கேட்கறது இருந்தால் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சார்க்ல இருந்து ப்ராஜெக்ட்காக இன்கம் வந்துட்டு இருக்கு, வெதர் தட் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள் ஆர் நாட் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ அப்படி கேட்டாங்கன்னா வி ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் 10ல எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் தட் இன்கம் ஆஃப் சாக் ஃபண்ட் ஃபார் ரீஜனல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா தட் இஸ் அப்சல்யூட்லி எக்ஸம்டட் ஃப்ரம் த டாக்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் செக்டார் பேங்க் ஆர் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதுல இருந்து இன்கம் வருது, வெதர் தட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம் ஆர் வெதர் இட் இஸ் டாக்ஸபிள் டு பே அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் டாக்ஸபிள், இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் த இன்கம் டாக்ஸ். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நான் ஃபுல் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து நான் இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தேன். ஓகே, ஸோ அப்போ வந்து கரண்ட்ல எதனா மாறி இருந்தாலும், அதாவது ஃபினான்ஸ் ஆக்ட் 2020ல எதனா சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து அந்த அவங்களோட வெப்சைட்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஈவன் நான் டாக்ஸ்மேன் கூட புக்ஸ் ரெஃபர் பண்ணல, அவனோட வெப்சைட் கூட போகாம நான் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டியோட வெப்சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ வி கேன் ரிலை திஸ் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதுல எதுனா டவுட் இருந்தா யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ டெலிகிராம். ஓகே, தேங்க்யூ.